அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான டிஷ் சோலே பத்துரே எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் கூட. இது யூஸ்வலி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடுவோம். அதை வீட்டிலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பத்துரே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரே 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். ரவா சேர்க்குறதால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிரும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்துட்டு ஒரு 6 பத்துரே கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இது பிசையும் போது தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இதை நல்லா நீங்கள் ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ மாவு ஊறுற டைமில் நம்ம சனா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சனா எடுத்திருக்கேன். இது ஓவர் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதை நான் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5-6 விசிலுக்கு நான் வேக வச்சுக்க போகிறேன். இது கூட ஒரே 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். சில பேர் இது கூட டீ பேக்கும் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு சனா நல்லா டார்க் கலரில் இருக்கணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கலை. சனா மசாலா செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இப்போ ஹோல் கரம் மசாலா என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன், 1 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், அடுத்தது 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சனா மசாலா பவுடர் இருந்தால் அது 1 டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ஒரே 1 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சனாவை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சனா வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகட்டும். இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
அடுத்தது நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சனா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பத்தூரை ரெடி பண்ணிடலாம். மாவை ஒரு வாட்டி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பால்ஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாவு தூவி ரோல் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இந்த பூரி வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப தின்னாக ரோல் பண்ண வேணாம். எல்லா சைடும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த பூரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கணும், ஸோ கொஞ்சம் பெருசாக ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நல்லா சூடான ஆயிலில் போட்டுற வேண்டியது தான். பூரி எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேலே அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இப்போது இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். நம்ம பத்தூரை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இன்னும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பெரிய கடாய் யூஸ் பண்ணி நிறைய இந்த மாதிரி ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி எண்ணெய் உங்களுக்கு மேலே தெளிக்க தெளிக்க நல்லாவே உங்களுக்கு உப்பி வந்துடும். உங்களுக்கு பூரி வந்து உப்பி வரலன்னா உங்கள் மாவில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் கிராக் இருக்கும். அப்படி இருந்தால் உங்கள் பூரி உப்பி வராது. பட் பூரி உப்பி வரலன்னா கூட பரவாயில்ல, டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ அவ்வளோதான், நாங்கள் சூடாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். பத்தூரை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி பிக்சரை இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா எங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.